ஸோ ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏஎம்கே விங்கேஸ்க்கான சேனல். இது நம்ம சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது பேர் தான் நெதர் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ போகலாம். சர்வேவில் கண்டிப்பாக போக முடியாது. ஸோ நம்ம கிரியேட்டிவ்லேயே போயிடுவோம். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம இது நெதர் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நெதருக்குள்ளே போயிடுவோம். OBS Obsidian FLIN Flint. சரி, ஓகே. ஃப்ளிண்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, போகலாம்ல. நெதருக்கு போகலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸாக இருக்கும், ஏன்னா இது பக்கத்தில் டிவி ஓடுது. உங்களுக்கு சும்மா ஒரு இந்த நெதர் அப்டேட்டை பற்றி ட்ரையல் சும்மா காமிக்கிறதுக்காக ஓகே. இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு புது அப்டேட்டு. இந்த மாதிரி இந்த வுட்டுக்கு பேர் கிரிம்சன் வுட்டா? ஆமாம், இந்த வுட்டுக்கு பேர் கிரிம்சன் வுட்டு. இனிமேல் நம்ம சர்வைவரில் நெதர்லேயே இது பண்ணலாம், சர்வைவல் பண்ணலாம். ஆமாம், இந்த இது வந்து வுட்டு. இது வந்து வுட்டன் டூல்ஸ் எல்லாமே பண்ண முடியும். இது பேர் நம்ம ஷூம் லைட்டு நினைக்கிறேன். ஷூம் லைட் தான் நினைக்கிறேன். சில பேரு எனக்கு அங்கே நிற்கிறது பாருங்க. இதுக்கு பேர் தான் பிகிலின்னு. இதில் பேர்டர் பிகிலின்னு இன்னொன்று. இந்த பிகிலின் கிட்ட சும்மா போயிடாதீங்க, கிட்ட அடிச்சு சாவடிச்சிடும். இது எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். இதை பாருங்க, இது எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். எல்லாம் எதுவும் தனியாலாம் இருக்காது. இதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாங்கண்ணே, இது வந்து சாதா பிகிலின்னு. ஜாம்பி பிகிலின் வந்து பிகிலின்னே போடுறேன். மொத்தமாக 3 பிகிலின் இருக்குது. இந்த பர்டர் பிகிலினா இது ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது அப்புறம் இது நெதர்ரைட் ஆர்மர்லாம் வந்திருக்கு. இது நெதரில் மட்டும்தான் இந்த பிளாக் கிடைக்கும். இந்த வரேன். இது வந்து டைமண்டை விட ஒரு 2 படி இல்லை, 1 படி கூடன்னே சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்ககிட்ட நீங்கள் வந்து இது ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னா, ஆனால் நீங்கள் கோல்டன் ஆர்மர் போட்டு தான் ட்ரேட் பண்ண முடியும். போடாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா கதையை முடிச்சுருவாங்க. இந்த பாருங்க, இது இப்படி வந்து பார்ட்டர்னு கேட்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா அது பார்ட்டரை அது ட்ரேட் ஆயிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்னன்னா ரேண்டமாக தருவாங்க. இவங்களுக்கு ஒரு ஹாக்லின்னு ஒரு மாப் இருக்கும். இந்த மாப்பை பார்த்தா ரொம்ப கடுப்பாக இருக்கும் எங்களுக்கும் தான் கடுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் போகிறாங்க பாருங்க, அதை கொண்டு போல அந்த ஹாக்லின்னு முதல்ல காமிச்சுக்கிறேன். இந்த பிக்லின்னா இந்த கோல்டு எடுத்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை இப்படி கையில் பார்க்கும். கோல்டன் ஆர்மர் போட்டுக்கோங்க. இப்படி பார்த்துட்டு அதுக்கடுத்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டமாக தூக்கி போடும். உங்களுக்கு என்ன இது ரேண்டமாக பார்த்தீங்கன்னா லெதர் கீழே பண்ணல, அது கொடுத்துருக்கு. பாருங்கள், வேறு ஏதாவது கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்குது பாருங்க. இங்கே ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பிக்லின் பார்த்தாச்சு, பட்டர் பிக்லின் பார்த்தாச்சு. சாம்பி எஃபெக்டட் பிக்லின் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே இதே இருக்கல, சாம்பி பிக்மேன் மாதிரி தான். கிட்ட படம் பண்ண மாட்டீங்க. ஓகே, இவங்களும் இது சாம்பி பிக்மேனை தான் இப்படி மாற்றிட்டீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இங்கிட்ட ஒரு காது இருக்குது, இங்கிட்ட காதை காணப்பாங்க. சரி, ஓகே. அடுத்து இங்கிட்ட போர்ட்டலுக்கும் வந்துருக்கு.
ஓகே, அடுத்து ஹாக்லின்னு ஒரு மாப்பு வந்துருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன போடுவோம். அது இருக்குது. ஜாக்லின்னும் இருக்குது, ஹாக்லின்னும் இருக்குது. உங்களோட ஹாக்லின்னு எந்த இருக்குது. ஹாக்லின் வந்து நம்மளே அடிக்கும், அதுக்கப்புறம் அந்த பிக்லினையும் அடிக்கும் நினைக்கிறேன். ஆமாம், மற்ற பாப்பெலாம் அடிக்குமாண்ணா? ட்ரை பண்ணி பார்ப்போம். மற்ற பாப்பெலாம் அடிக்கும்னு தான் நினைக்கிறேன். இந்த மஷ்ரூம் இல்லை மற்ற பாப்பெலாம் அடிக்காது, நம்மளையும் இந்த பிக்லினை தான் அடிக்குதான். ஆனால் இந்த ஜாக்லின் வந்து எல்லாத்தையும் அடிக்கும். எதெல்லாம் முன்னாடி வருதோ அடிச்சு போட்டு போயிடும். தான் பாருங்க, ஜாக்லின் பவர் வந்தாலும் ஜாக்லின் தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன், நினச்சேன். ஏன்னா இது ரொம்ப இது ஜாம்பி இருக்கு, ஜாம்பி எஃபெக்டோட மாதிரி இது தலைவிட்டுருவேன். சுத்துருச்சு. இதுக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்காண்ணா? பார்ப்போம். ஃபயர் இது பார்ப்போம். இல்லை இதுக்கு இதுக்கு இருக்கான், இந்த ஜாக்லினுக்கு இருக்கான். சரி, ஓகே. அப்புறம் நெதர் ரைட்டா? நெதர் ரைட் ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸு, ஷஃபல், இது ஹூக் எல்லாமே வந்துருச்சு. அப்புறம் நெதர் ரைட்டில் ட்ரைடன்ட்டு வரலண்ணா. அதுக்கப்புறம் ஓகே, இவங்கிட்ட இவங்களுக்குன்னே ஒரு கேசல் இருக்கும். இந்த பேர் இப்போதைக்கு இல்லை, அப்புறம் இருக்கும் போனே இருக்கும். வித்தியாசமான பிளாக்ஸ் பார்க்க வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இது வந்து நீங்கள் சும்மா டிக் பண்ணிங்கன்னா இது தான் கிடைக்கும். இப்போ வந்து நெதர் ரேக் தான் கிடைக்கும். இது அது பேர் வந்து ஸ்கில் டச் போட்டிங்கன்னா அது அப்படியே கிடச்சிரும். இந்த பிளாக்கு ஸ்கில் டச் தானே, அப்படியே கிடச்சிரும். அவங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அடுத்து என்ன கேம் பிளே வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது முக்கியமாக சொல்ல மாட்டேன், நெதர் ரைட் ஸ்வாட் வந்து இது டைமண்ட் ஸ்வாடை விட டைமண்ட்க்கு அடுத்த லெவல். அதுதான் அதையும் பீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதான் ப்ரோன்னு தான் சொல்லிடலாம். நான் இதுவரை இப்போ டைமண்ட் வரையும் தான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுவேன் நானும். ஸோ இதோட இந்த கேம் பிளே முடியுது. அடுத்த கேம் பிளேயில் பார்ப்போம்.